ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லாயிருக்கோம். இடையில ஒரு 4 நாள் செம்ம பிஸி ஆகிடுச்சு. நானே காணா போயிட்டேன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சரி இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது சொல்லிவிட்டு இதை வந்தாச்சு. இனிமேல் கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோ பார்ப்போம். இது வந்து அன்றைக்கி பரங்கிப்பேட்டையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு தான். ஏதோ நான் கன்சீவாக இருக்க மாதிரியும் எனக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் டேஸ்ட்டு பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்க்கும்போது ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வந்துட்டுருக்கு. அத்தாவும் மௌனம் போயிட்டு அவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் தான் எல்லாத்துலேயும் வாங்கியிருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்து ஸ்வீட் ஐட்டம். ஏன்னா அவங்க பையனுக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம் பிடிக்கும். அதாவது ஹல்வா, பால்கோவா, இது எல்லாமே வந்து சகீமுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏதோ எனக்கு வந்து சீர் செஞ்ச மாதிரி நான் என்ன பண்ணுறேன், உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னமோ புள்ளதாச்சி பொண்ணு ஆசைப்பட்டுச்சு, அதுக்கு வாய்க்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்றதுக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் பிடிக்காத ஒரு இது இருந்ததுலேயே ரொம்ப பிடிச்சது வந்து குலோப் ஜாமுன் தான். ஆனால் வந்து எனக்கு பிடிக்காததுமே அதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அது டேஸ்ட்டு நல்லா இல்லை அந்த அளவுக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஊறுனா மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருந்தாலே நல்லா இருக்காது. பட் வாங்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியல. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இல்லை, ஊறி போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. மித்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நான் கையில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. பரங்கிப்பேட்டையிலேருந்து யாராவது பார்க்குறீங்க, அதோடய பேர் தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதிலிருந்து இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, நைட்டு வந்து கொஞ்சம் நிலா இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை நிலா சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. சரி நிலா சாப்பாடு நம்ம டின்னர் பண்ணிவிட்டு அப்படியே நிலா சாப்பாடாக சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எப்பயுமே நம்ம தனியாக இருப்போம். அப்போ வந்துட்டு அங்கே போகிறதுக்கு மாடியில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் தனியாக போய் உட்காந்து சாப்பிட ஒரு கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ தான் நம்ம ஆள் இருக்காங்க இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர் பிளான் தான் பண்ணேன். சரி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு மட்டும் நான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அபி வந்து கடைக்கு போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே 2 பேரும் சேர்ந்து தான் வந்து சப்பாத்தி சுடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கிளிப்பிங்ஸ் தான் காமிக்க போகிறேன். நிலா சாப்பாடு அப்படின்னாலே சோறு தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ சோறுலாம் நம்ம வீட்டில் நைட்டில் வச்சாக்கா இங்கெல்லாம் வந்து யாரும் எடுபடாது, யாரும் சாப்பிடாதோ. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம டின்னர் செய்கிறதையே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக நம்ம டக்குன்னு சமைக்கிறோம், மாடிக்கு போகிறோம், அவ்வளோதான் பிளானு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் இந்த ஒரு பேன் வந்து நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பேன் வாங்கணும். இன்னும் எத்தனை தான் வாங்குவேன் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கேட்குறவங்களும் இருப்பீங்க. பட் வந்து எனக்கு ஆசை. இது வந்துட்டு இது கிடையாது, நான்ஸ்டிக் கிடையாது. இது ஒரு மார்பிள் கோட்டிங் தான். பட் மார்பிள் கோட்டிங் எந்த கோட்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த கோட்டிங் வந்து அதாவது ஸ்க்ராட்ச் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதில் தான் இன்றைக்கி நான் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா வந்து செய்ய போகிறேன். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? பால் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தீங்களா? பால் வாங்கிட்டு வந்து சொன்னா இல்லையா? இல்லை சொன்னேன். ஏன் வாங்கல? எதுக்கு மறந்தீங்க? பொய் சொல்லாதீங்க. பால் இல்லாம இப்ப எப்படி காஃபி போடுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பால் வேணும். அப்ப அப்பாலஜி கேட்கணும். இங்க வாங்க. ஆக்சுவலி நான் வந்து பால் வாங்கிட்டு வரவே சொல்லலை. ரீசெண்டாக வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ரீல்ஸில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஏன் வந்து இந்த திங்ஸ் வாங்கிட்டு வரல அப்படின்னு கேட்டோம். நீ சொன்னியா அப்படின்னு சாக்கானாங்க. அதுமாரி தான் எல்லோரும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து திடீர்னு வந்து கேட்டாக்கா எல்லாம் அப்படி தான் போல இருக்குது. அந்த ரீல்ஸ்லேயும் அப்படி தான் திடீர்னு சாக்காயிட்டு வாங்கிட்டு வர சொன்னியான்னு பம்புவாப்பில். அதே மாதிரியே இவங்களும் வந்து இல்லையே நீ சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆள் உஷார் பார்ட்டின்னு பார்த்தாக்கா இல்லையே ஆள் வந்துட்டு சொன்னியா மறந்துட்டேன் சரி ஒன்று சொல்லிவிட்டு எப்படியோ போச்சு அந்த பொழுது.
கொஞ்சம் வம்பு இழுக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குல்ல. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அப்பப்போ வம்பு இழுப்பீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி வம்பு இழுத்து அவங்க பம்பும்போது பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குல்ல. சம்டைம் நம்ம மாட்டுவோம், அது வேறு விஷயம். ஆனால் சின்ராஸே வந்து சிக்கும் போது சும்மாவா விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா கலாய்ச்சி விட்டாச்சு. அப்பப்போ இதுவுமே வந்துட்டு லைஃபுக்கு தேவையானது தான். ஸோ எப்போவுமே வந்து அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி லைஃப் இருந்தால் நல்லா இருக்காது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அப்பப்போ ஃபன் பண்ணணும், ஜாலியாகவும் இருக்கணும், சிரிக்கணும், ரசிக்கணும், கோவப்படணும், எல்லாமே அந்தந்த ஸ்பாட்டில் நடக்க வேண்டியது நடக்கணும். என்ன சொல்கிறீங்க? நீங்களும் இப்படி தானான்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஆல்ரெடி ரெசிபி நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்துட்டு இதில் போடல. இன்ஷால்லா ஃப்யூச்சரில் நான் வந்து ரீல்ஸாக வேணாலும் ஷேர் பண்ணுறேன். இது ரெசிபி எப்படின்னா, மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு குக்கரில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு, ஸோ அதை அப்படியே அரைச்சி இந்த கிரேவியில் வந்து சேர்க்க வேண்டியது தான். அவ்வளோதான். நமக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். நம்ம ஆளும் வந்து வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஹெல்ப்புக்கு வந்து பிரச்சனையே இல்லை, அவங்க பார்த்துக்குவாங்க. வாவ், சப்பாத்தி போட்டு ஆவீங்களா? நான் முடிச்சிட்டேன். நான் என் வேலையை முடிச்சிட்டேன். என்ன வேலை முடிச்சீங்க? பன்னீர் மசாலா பட்டர் மசாலா செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் அதாவது சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வச்சுருக்கேன். நீ வந்து டிவி சுட்டு தர போகிற, அவ்வளோதான். நீங்கள் பசஞ்சு வச்சீங்களா? கையால் அவ்வளோ நேரம் உட்காந்து பசஞ்சு வச்சுருக்கேன். உருண்டை போடுறது தான் அது. அப்புறம் சரி, இதை தூக்கி இந்த இடத்துல மாற்றிடலாம். அந்த கார்னர் வரல அடிக்குது. இந்த அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் எடுத்துவாங்க. தோசைக்கல் எங்கே இருக்கு? இதில் வைக்க கழுவணுமா? ஆமாம், கழுவாமல செய்வீங்க. ஏன் நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன், அது ஒரு பக்கம் இழுக்குது. அது என்ன புதுசாக நினச்சியா? நான் இந்த பக்கம் ரொம்ப ஓவரா பேசக்கூடாது. ஏங்க, ரொம்ப ஓவரா பேசணும். சின்ன சின்ன சப்பாத்தியா பெரிய பெரிய சப்பாத்தியா? எப்படி ஒன்று மீடியமா? அது ஆன் பண்ணல. இது எப்படி ஆன் பண்ணோம்? இப்படிதானே அழுத்தி. வாய் மட்டும் பேசுறீங்கல்ல, ஆன் பண்ணுங்க. இந்த பக்கமா இந்த பக்கமா தான் சொல்லு. என் பக்கம் எல்லாமே என் பக்கம் தான் வந்து ஆகும். இது இது அப்ப அடுத்ததுக்கு போங்க. கண்டிப்பாக வித்தியாசமா இருக்கு. இது பெருசு இங்கே வச்சிடலாம். அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணுறேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டீங்கன்னா உடனே ரெடி ஆயிடும். இது வந்து ஏன் இப்படி இருக்கு? நான் சிம்ல இருக்கு. இப்படி தான் சுற்றி வந்து பண்ணுமா? திருப்பி இருக்கு. இப்படி திருப்புங்க, உங்க பக்கத்துல இருந்து திருப்புங்க. இது ஆஃப். இது வந்து சிம்மு. இப்படி இதே லெஃப்ட் பக்கத்துக்கு அந்த இதுனாலவா? அண்ணன் வந்து ரொம்ப அமைதி, ரொம்ப வந்து சாஃப்டான கேரக்டர், ரொம்ப அமைதின்னு கமெண்ட் பண்ணவங்களுக்கு தான் ஸோ ஓன் வாய்ஸ் வீடியோ வந்து அப்படியே போட்டிருக்கேன். இந்த அடுப்பை செட் பண்ணுங்காட்டியுமே இன்னைக்கு பொழுது முடிஞ்சிடும் போல இருக்கு. கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க.
பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நான் சப்பாத்தி வந்து வழுத்தி கொடுத்தேன். அவங்க வந்து 2 தோசைகள் வச்சு கொஞ்சம் குயிக்காக வந்து சுட்டு எடுத்துட்டாங்க. சப்பாத்தி சுடுறது அண்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது, சிக்கன் ஃப்ரை பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு சூப்பராக பக்காவாக பண்ணுவாங்க. என்னை விட ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் சுடுற சப்பாத்தியை விட அவங்க சுட்டு எடுக்கிற சப்பாத்தி வந்து ஏதோ சாஃப்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது வந்து அவங்க அந்த பொறுமையாக செய்கிறதுனாலையோ என்னவோ எனக்கு அப்படி தோணும். அதனாலேயே வந்துட்டு சிக்கன் வந்து நீங்கள் பொரிச்சிருங்க, எல்லா மசாலாலேருந்து எல்லாமே நான் போடுவேன். ஆனால் பொரிக்கிறது மட்டும் அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொரிச்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்பேன். ஸோ அது ஏதோ ஒரு விதமாக சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கும் அப்படிலாம் தோணுமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே கிரேவி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் அது வந்து கொஞ்சம் கசூரி மேத்தி எடுத்து நல்லா கையில் வச்சு க்ரஷ் பண்ணி அதை அப்படியே தூவி விட்டுட்டேன். ஸோ எவ்வளோ அழகாக பொன்னிறமாக சப்பாத்தி சுட்டு எடுக்கணுமோ அது மாதிரி எடுப்பாங்க. நம்ம கூட சில நேரம் வந்து கொஞ்சம் ஒரு சப்பாத்தி கொஞ்சம் ஃபயர் அதிகமாக வச்சு கம்மியாக வச்சு அப்படிலாம் செய்வோம் இல்லையா, அது மாதிரிலாம் இருக்காது. சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் தனியாக நின்று ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டால் அது மட்டும்தான் செய்ய தெரிய மாட்டேது. அதுக்கு மட்டும் நோ. சகில் குட்டியாக எவ்வளோ வந்து கேட்டு பார்த்துச்சு, எத்தா நீங்கள் வந்து தனியாக ஒரு சாப்பாடு உங்கள் ஸ்டைலில் செஞ்சு கொடுங்கத்தா அப்படின்ட்டு. பட் நோ தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஒரு நாள் நான் வந்து இறால் ஆணம் வச்சு தரேன்டா உனக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் செய்யறதுக்கு நேரமே இல்லை. இன்ஷால்லா அடுத்த டைம் செஞ்சாங்க அப்படின்னாக்கா எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஆனால் நல்லா தான் செய்வாங்க இறால் குழம்பு. மித்த எதுவுமே வந்து செய்வாங்க, செஞ்சுட்டு நீ செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லிடுவாங்க. அதுவும் நான் செய்கிற மாதிரி இருந்துட்டா அப்புறம் என்னெல்லாம் எங்கே தேட போகிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு நானும் கலாய்ச்சி விட்டுருவேன். பட் என்ன பண்ணுறது, ஃபாரின் லைஃப்னாலே அப்படி தான் இல்லையா, வீட்டு சமையலை மிஸ் பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறது தான் வழக்கமாக இருக்குது. பட் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தாலும் வேறு அதை காமிச்சிக்கவும் முடியாது. ஸோ அப்படியே வந்து நாட்கள் வந்து ஓடுது, வாழ்க்கை வந்து ஓடுது. வேர்வையில் தானே நான் போடாதீங்க, இதில் தானே நாங்கள் கூட சமைக்கிறோம். இங்கே ஒரு ஏசி ஒன்று போட்டு அப்படியே ஷட்டர் ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரீன் போட்டு விட்டுருணும். இங்கே இந்த இடத்துல வச்சுருந்தேன் ஏசி. இப்பயே போயிட்டு வருவோமா? ஏசி நீங்கள் அதெல்லாம் சமைக்கலாம். சாப்பாடு என்ன ஏசி போடக்குள்ள வந்து அடுப்பு ஆன் பண்ண அப்புறம் எதுக்கு ஏசி? இண்டக்ஷன் வாங்கி வச்சுருவோம், அதை வச்சு செய்வோம். அப்புறம் எதுக்கு ஏசி? கிச்சன்னாலே சமைக்கிறதுக்கு தான். கோதுமை வந்தது. அங்கே ஒன்று போடு. ஹோட்டல் ஒரு மாம்பழம் இருக்குல்ல, இருக்குதா? மாம்பழம் இழந்த பழம் எடுத்துக்கலாம். வண்டியில் வச்சுக்கலாம். நான் ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆனதுலேருந்து ஒன்று செஞ்சு கொட்ட அலசி பார்த்துட்டு இருக்க முடியல. ஏன் இப்போ வந்து ஹப்பி சொன்னாங்க இல்லையா, அவனை கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் வந்து செஞ்சிக்கோட்டைக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அழைச்சிட்டு போக முடியல அப்படின்ட்டு. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, செஞ்சிக்கோட்டை அப்படிங்கிறத. இன்றைக்கின்னு வந்து பயங்கர வெயிலாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து கிச்சனில் நிற்கவே முடியல. அதுலேயே சப்பாத்தி வேறு போடுறோம், 2 கல் வேறு வச்சுட்டோன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா போட்டு முடித்து எல்லா திங்ஸையும் தூக்கிக்கிட்டு மாடிக்கு வந்தாச்சு. 2 பாயும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அழகாக பாய் விரித்து டெரஸில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வந்துட்டு கரண்ட்டு போகும், நம்ம வந்து மொட்டை மாடியில் போய் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு மேலே போயிடுவோம். கரண்ட் போச்சு அப்படின்னாலே நான்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது மாடிக்கு போவோம் சொல்லிட்டு மாடிக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி ஆள் நான். பட் இப்போ தான் வந்து இந்த இன்வெர்ட்ரு அது இது இருக்கிறதுனால கரண்ட்டு போடுறதும் தெரியறதில்ல, வர்றதும் தெரியறதில்ல. லைஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தனியாக நம்ம உட்காந்து நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு லைஃப்பில். இது எல்லாத்தையுமே நம்ம பிள்ளைங்களுக்கு காட்டி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்குலாம் இது சுத்தமாக கூட வராது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து பசங்களுக்கு ஒரு மெமரிஸாக பார்த்திங்கன்னா மைண்டில் இருக்கும். கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை என்றைக்காவது ஒரு நாள் செய்யும்போது நம்ம ஞாபகங்களும் வரும். நம்ம இந்த மாதிரி சின்ன வயசில் இருந்தோம்ல, நம்ம பிள்ளைங்களோட இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்காக நம்ம இன்றைக்கி என்ன லைஃப் ஸ்டைலை காட்டுறோமோ அதே மாதிரி தான் பிள்ளைங்க ஓரளவுக்கு
வருவாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியத்துவம் லைஃப்பில் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி அன்பை பரிமாறிக்கிறது ரொம்பவே முக்கியம். நமக்குள்ளே மட்டும் ஹாப்பியாக இருந்துக்கிறது வந்து அது ஒரு விஷயம் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். அந்த ஒரு விஷயங்களும் வந்து பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்துட்டு முதல் நண்பன் வந்து நம்மளாக தான் இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லாத ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுற அளவுக்கு நம்ம அவங்களோட வந்து கொஞ்சம் மிங்கிளாக இருந்தோம் அப்படின்னாக்கா அவங்க லைஃபுக்கும் சரி நம்ம லைஃபுக்கும் சரி அது ரொம்பவே நல்லதாக இருக்கும். என்ன எங்கள் ஃபேமிலியில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் தான். இன்னும் ஒரு கேர்ள் பேபி இருந்திருந்தாங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலியே ஒரு ஃபுல்ஃபில்லாக ரொம்பவே இன்னும் க்யூட்டாக இருந்திருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி இருந்திருக்கும். பட் அல்லாஹ் தஆலா வந்து கொடுக்கல. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு இன்னமும் துவா பண்ணுறவங்களும் இருக்காங்க. அண்ட் வந்துட்டு தலைக்கு வசந்த பிள்ளையாயிடுச்சு, இனிமேல் எதுக்கு உனக்கு குழந்த அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோடய ஃபாலோவர்ஸா என்னோடய ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோடய பிள்ளைங்க வந்து ரெண்டு கண்ணு மாதிரி. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருக்குது லைஃபு. எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு இருந்திருக்கும். கொடுக்கல அப்படிங்கும்போது அதை பற்றி நம்ம பெருசாக வந்து திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படி ஏதாவது நடந்தாலும் நான் உங்களோட தான் ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ வானத்தில் அந்த நிலா மேகம் அப்படியே அந்த வெளிச்சத்தோடு உட்காந்து சாப்பிட்றது எல்லாமே வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நைட் வந்து ஒரு நிறைவான ஒரு நைட்டு அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் அழகாக உட்காந்து ரசித்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே அப்படி பாயை விரித்து அப்படி படுத்தோம். அப்படி வந்து நிறைய கதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சகில் குட்டி வந்து கதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை கேட்டுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்திருந்த அந்த மேங்கோலாம் கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மேங்கோ வந்து கட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அது வந்து நம்ம மாடியில் உட்காந்து சாப்பிட்றதுனால இந்த டேஸ்ட்டா, இதுவே கீழே உட்காந்து சாப்பிட்டோன்னா இப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியல. ஆனால் வந்துட்டு ஒரு பீஸுமே வந்துட்டு அடுத்து இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு செம்மையாக லைக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இனி இந்த மேங்கோவை நான் வந்து அடுத்த சீசன் வரைக்கும் காத்திருந்து சாப்பிடணுமே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மாடியில் போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்ட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். மாம்பழம் கலரில் ஹார்ட் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும் போதே நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ மாம்பழம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேயே படுத்து கொஞ்சம் நேரம் நல்லா கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போனோம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா நடராஜா கோயிலோட 4 கோபுரமும் நல்லா தெரியும். ஸோ அதையும் பார்த்துட்டு போயாச்சு. இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.